கணினி அறிவியல் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்கள். 60,000 கணினி ஆசிரியர்களின் கண்ணீர் கதையினை இந்த காணொளி மூலமாக பதிவீடு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. கணினி அறிவியல் பாடம் தற்சமயம் காணல் நீராக மாற்றியிருக்கிறது. ஆம், கணினி அறிவியல் பாடம் அரசு பள்ளியில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அவாதான் எங்களை உங்கள் முன் பேச வைத்திருக்கிறது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கணினி அறிவியல் பாடம். கணினி அறிவியல் பாடம் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக குப்பை கிடங்குகளாக மாற்றப்பட்டது. எங்களது கனவுகளும் நசுக்கப்பட்டது. ஆம், ஐடி ஃபீல்டில் பல லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் அவர்கள் அந்த துறையை தேர்வு செய்தனர். நாங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் கணினி அறிவியல் பாடத்திற்கு கல்வியியல் பாடம் பயின்றோம், பிஎட் முடித்தோம். ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசைதான், கணினி அறிவியல் பாடத்திற்கு ஆசிரியராக வேண்டும் என்ற இலக்கு தான் எங்களது முக்கியமான இலக்காக இருந்தது. ஆகிய காரணத்தினால் லட்சக்கணக்கான சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலையை உதறி தள்ளிவிட்டு கல்வியியல் பாடத்தை பயின்றோம். ஆனால் அதற்கு பின் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாங்கள் எங்கள் வாழ்வில் உணரவில்லை. எத்தனையோ இளைஞர்களும் கணினி அறிவியல் பாடத்தை படித்துவிட்டு அரசு வேலை என்ற கனவினை கனவாகவே வைத்துக்கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் இந்த கணினி அறிவியல் பாடத்திற்கு கல்வியியல் பாடம் உருவாக்கப்பட்டதுதான். இந்த தமிழகம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அதில் முக்கியமானது கணினி அறிவியல் பாடம் படித்து கல்வியியல் பாடம் பயின்ற கணினி அறிவியல் பட்டதாரிகளின் கண்ணீர் கதைதான் அந்த முக்கியமான வழக்குரையாடல். ஆம், கட்டமைப்பை மாற்றியிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அந்த கட்டமைப்புக்குரிய ஆசிரியர்கள், கணினி அறிவியல் ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படவில்லை. இது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயம். கணினி அறிவியல் என்ற பாடம் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களான கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தற்சமயம் கணினி அறிவியல் தனது அரசு பள்ளி மாணவர்கள் சாதிப்பதற்கு ஏதுவாக பாடத்திட்டத்தை உருவாக்கி அது சாதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அடித்தளம் அச்சிட்ட தமிழகம் தற்போது கணினி அறிவியல் பாடம் இன்னும் உருவாக்கப்படாமல் பின்தங்கி கொண்டே இருக்கிறது. ஆய்வகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் எங்கே? பாடமே இல்லாமல், அதற்குரிய விளக்கங்கள் எதுவும் இல்லாமல் மாணவர்கள் நேரடியாக 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் கணினி அறிவியல் பாடம் படித்துக் கொண்டிருக்கின்றனர். பாடத்திற்கும் தீண்டாமை, பாடம் படிக்கப்பட்டோருக்கும் தீண்டாமை, மனிதம் செத்து விட்டது என்று உணர்கின்றேன். ஆம், ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற ஒன்று கணினி அறிவியல் பாடம் படித்து கல்வியில் பயின்ற மாணாக்கருக்கு இல்லை. மற்ற பாடம் படித்தவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆசிரியர் துறை என்னென்ன? ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்கிறது, யூஜிடிஆர்பி இருக்கிறது, பிஜிடிஆர்பி இருக்கிறது. அவர்கள் ஏஓ டிஇஓ எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. மாவட்ட கல்வி அலுவலருக்கான தேர்வுகள் அனைத்தும் எழுதுகின்றனர். ஆனால் தற்சமயம் கணினி அறிவியல் பாடம் படித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக கீழ்மட்டத்தில் மட்டுமல்ல மேல்மட்டத்திலும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான வாய்ப்பே இல்லை. ஏஓடிஓ எக்ஸாம்லாம் நாங்கள் எழுத முடியாது. ஏன்னா நாங்கள் பணக்கார படிப்பு படிச்சிருக்கோமா. படிப்பில் கூட பணக்கார படிப்பு, ஏழை படிப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்க போயிடுவீங்க. ஆப்லாம் டெவலப் பண்ணி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. ஆனால் நாங்கள் இங்கிலீஷ் தமிழ் தான் படிச்சிருக்கோம். அதனால் இங்கிலீஷ் தமிழ்லையும் இல்லை, இந்த சப்ஜெக்ட் தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா டெட் இருக்குது, யூஜிடிஆர்பி இருக்குது, பிஜிடிஆர்பி இருக்குது.